நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து இனியா சீரியல்ல மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மகா சங்கமம் மாதிரி வைக்க போறாங்க. இந்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் மகா சம்பவம் வைக்க போறாங்க. சங்கமம் அதுல கரெக்டா இவங்க 2 பேரும் இணைஞ்சு இதெல்லாம் பண்ண போறாங்க, இனியாவும் இலக்கியாவும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும், மறுபக்கம் நம்ம இனியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனியா அப்படியே சும்மா செம்ம கோவத்துல போயின்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விக்ரம் இருக்கிறது கோவத்துல போயிட்டு கிச்சன்ல தான் சைலன்ஸ் போட்டு போறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா உள்ள அந்த அமுதா கிழவி இருக்கால, அமுதா கிழவி அவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா யாருக்கிட்ட போன் பேசினு இருக்கா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விடலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த சமயத்துல யாழ்னி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. என்னடா இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. யோ ஜோசியரே, நீ சொன்ன மாதிரியே கரெக்டா அந்த மருந்து எடுத்துன்னு போய் கொடுத்தியான். யாழ்னி வயிற்றுல இருக்கிறதெல்லாம் கலைஞ்சிருன்னு சொன்னேன். ஆனா அவ குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நின்று இருக்கா. என்னையா பண்ண, என்னையா மருந்து கொடுத்த? உடனே அவர் தானே, மேடம் நான் கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் மருந்து, நான் வெளியில பாக்குறது தான் ஜோசியர். மறுபக்கம் நான் எவ்வளவு பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கணும் உங்களுக்கு தெரியாது. என் வேலையே இதுதான். ஏன் தொழிலே நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஐயோ என்னடா அவன் இப்படி சொல்றான், என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வருது, உன்னாலதான் இதுக்கு எல்லாமே காரணம், நீ பண்ண வேலையால தான் இப்ப இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஒரு சுரவலிக்கல அப்படி எது அப்படின்னு சொல்லிட்டு சூறாமலி மாதிரி ஒரு பக்கம் வந்துன்னு இருக்காங்க. அப்படியே சும்மா புட்டிச்சு சும்மா பொல ஓம குத்துறாங்க. ஏன்டா நிம்மதி அந்த குடும்பத்தை கெடுத்த விட்ட அமுதா கிளவி, உன்னை அந்த வீட்டுல வச்சதே தப்பு தான். உன்னை அப்பவே அவன் புருஷன் துரத்தி இருக்கணும். அவன் பாரு உன் தொலை தாங்க முடியாதான், அவன் எங்கேயோ போயிட்டான். அதனால நீ இந்த வீட்டவே ஒரு பக்கம் ரணகலம் பண்ண இருக்கேன். உன்னாலாம் பொண்ணுன்னு எப்படி பெத்து விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீயும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தானே, உனக்கு எப்படி இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அப்படிதாண்டி பண்ணுவேன், ஏசா அப்படிதாண்டி, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் பண்ண வேண்டி, அது ஏன் இஷ்டண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறுமாறா பேசினிருக்காங்க. இதை கேட்டதான் ரொம்பவே இரிட்டேட் ஆயிருது. என்னடா இது இப்படியெல்லாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இரிட்டேட்டா இருக்கு. சரி, பேசுறது பேசியாச்சு. இப்படியேவா போக போது காலம் நேரம் எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாரும் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவளை போட்டு அடின்னு அடிச்சு விட்டு ஓரமா உட்கார வச்சுடுறாங்க. உடனே இனாத்துக்கு அடிச்சா இனாத்துக்கு வந்தா ஒண்ணுமே சொல்லாம அவ பாட்டுக்கு அடிச்சுட்டு போறாளே, உண்மையா சொன்னா இவ கண்டுபிடிச்சிருவாளே. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சானா உடனே நம்ம விக்ரமோட அப்பா இருந்துன்னு ஏய் போடா வெளியே, பொடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னி கிட்ட சண்டை போட்டு வருவாங்க. அந்த சமயத்துல குடும்பம் இன்னும் ரொம்பவே பரபரப்பா போகும். அந்த சமயத்துல என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திருத்துன்னு முழிப்பாங்க. அதனால சரி எதுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் பொறுப்போம், எல்லாத்துக்கும் வழி உண்டு, இதுக்கும் ஒரு வழி இருக்கும், இது இருக்கும். அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. யோசிச்சது மட்டும் இல்லாம இதுல இன்னும் சீரியஸான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எப்படி நார்மலாக போகுது, அதுல இன்னும் பிரச்சனை வருமா வராதா, இப்படியே தான் போயின்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் குறிப்பிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது. பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.